சிபிஐக்கு உத்தரவிடணும்னு விஜயினுடைய கட்சிக்காரர்கள் கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா? அதை ஏற்று சிபிஐ உத்தரவு, சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அப்போ சிபிஐ தகவல் கேட்காதா? இது ஏன் பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? இட் இஸ் டு கெட் ஹிஸ் இன்ஃபர்மேஷன். செப்டம்பர் 27 நடந்த சம்பவத்தை பற்றி விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு சிபிஐ கூப்பிட்டுருக்கு. வாட் இஸ் ஸ்பெஷல் இன் இட்? அது எதுக்கு கேள்வியா கேட்கறீங்க? உங்க உள்நோக்கம் என்ன தெரியல. நன்றி. சென்சார் போர்டு தடைக்கு காரணம் மத்திய அரசு தான் அப்படின்னு காங்கிரஸ்ல குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ்காரங்க அவங்க இருப்ப காட்டுறதுக்காக ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், விஜய் அவர்களுடைய படமே இதுக்கு முன்னாடி இங்க மாநிலத்துல சென்சார் போர்டுல கிளியர் ஆகாம பாம்பேக்கு போய் கிளியர் ஆயிருக்கா? ஆயிருக்குல்ல. இது ஒன்றும் புதுசு இல்லையே. சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா சென்சார் போர்டுல அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமா அமரன் படத்துக்கு எந்த இதுவும் இல்லாம அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. காரணம், இராணுவத்தினுடைய யூனிஃபார்ம்ல யாராவது நடிக்கிறாங்க, அந்த இராணுவத்தினுடைய இதை பயன்படுத்துறாங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியில முன்னதாகவே அதுக்கு அனுமதி வாங்கணும். அதனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது சென்சார் போர்டு பார்த்துக்கும். அதை பத்தி பிஜேபிக்கு என்ன வந்தது? நத்திங். இதுல இன்னும் சொல்ல தியேட்டர் கொடுக்காம அரசியல் பண்ணாங்க. அந்த இல்ல தயவு பண்ணி தப்பான நேரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. கந்தன் மலை படம் தாமரை டிவி யூடியூபுக்காக உற்பத்தி செய்த படம். திரையரங்கம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், சொல்றவர் யாரு? ஹெச் ராஜா சொன்னேனா? இல்ல அது ப்ரொடியூசர் சொன்னாரா? டைரக்டர் சொன்னாரா? இல்ல, நானே சொல்றேன். அது தாமரை டிவி யூடியூப் சேனல் அதுக்காக ப்ரொடியூஸ் பண்ண படம். அதனால இதுலயும் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய படத்துல இங்க சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம மும்பைக்கு போய் வாங்கியிருக்காங்க. அதனால அதுல ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவரே சொல்லல. நீங்க பார்த்தா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி இருக்கிறவங்க அது யாரும் எழுதி கொடுத்தாலும் உளருவார், எழுதி கொடுக்கறதுனாலும் உளருவார். அந்த மாதிரி பேசலாம். பட் சென்டர் ஹேஸ் காட் நோ கனெக்ஷன். ஆமா, நிறைய பேர் இருக்காங்கங்க. தமிழ்நாடு என்டிஏக்கு லீடர் யாரு? எடப்பாடியார். அவர் முடிவு பண்ணி அறிவிப்பார். போதை ஒழிக்கும் சொல்லி வைகோ நடைபயணம் போறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் அங்க ஒழிக்கக்கூடிய அந்த கட்சி தான் ஆளுங்கட்சியா இருக்கு. ஆனா போதை என்ன சொல்றேன், சில பேருக்கு சில பழக்கம். இந்த நடைபயணங்கிறது என் நண்பர் வைகோவுக்கு ஒரு பழக்கம். அதனால அவரால் அது இல்லாம இருக்க முடியாது. ஆனா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் பஞ்சாப். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு தான் ஒரு சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடியும் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடியும் மளிகை கடையிலையும் பொட்டலம் விற்கிறது ஸ்டாலின் ஆட்சியில. அதனாலதான் தமிழர் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தை கூண்டோடு வீட்டுக்கு அனுப்பணும்னு உங்க மூலமா கேட்டுக்கிறேன்.